ஹாய், முறுக்கு மாவு அரைச்சு நான் வச்சிருக்கிறேன். அது என்ன பக்குவத்துல அரைச்சு அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்றேன். முறுக்கு மாவை நான் அரைச்சு ரெடியா வச்சிருக்கிறேன். எப்பவுமே நான் சாதாரண அரிசியில செய்வேன். இந்த வாட்டி சிஆர் பச்சரிசி வாங்கி 1 கிலோவுக்கு 150 கிராம் உளுந்து சேர்த்து இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன். பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா நல்லா நைஸா அரைச்சிருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட திப்பி திப்பி இல்லாம கொஞ்சமா ஒரு 2 கரண்டி நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா சீரகம், கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயம், முறுக்குக்கு பெருங்காயம் போட்டீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். 1 ஸ்பூன் அளவு நான் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நெய் இல்ல பற்று டால்டா நீங்க எது வேணாலும் விட்டுக்கலாம். நல்ல ஒரு பெசம் தரலாம். பாருங்க கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இன்னும் தண்ணி ஊற்றி படைஞ்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அச்சு வேணாலும் வச்சுக்கலாம். இதுல தான் வைக்கணும் அப்படிங்கறது இல்லை. போட்டோன்னா உடனே மேலே வரணும், நம்மளா திருப்பக்கூடாது. பாருங்க மேலே வந்துருச்சு. மினிமமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நிறைய வச்சுக்கணும். சட்டி வந்து நல்லா அகலமானதாகவும் இருக்கணும். அப்போதான் இந்த முறுக்கு வந்து கறி போயிடாம நல்ல வெள்ளையா இருக்கணும்னா அந்த மாதிரி நம்ம பக்குவத்தில் வச்சுக்கணும். நல்லா முறுக்கு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சல பாருங்க. தட்டி பார்த்தீங்கன்னா சலசலன்னு சத்தம் கேட்க பாருங்க. எப்படி சலசலன்னு சத்தம் கேட்குதுங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு முறுக்கு பிடிக்கக்கூடாது. எடுக்க புடிஞ்சு வச்சுட்டு போடணும். ஏன்னா எண்ணெய் சீக்கிரம் வந்து ரொம்ப சூடாயிரும். பாருங்க முறுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்துட்டு பாருங்க நல்லா வெள்ளைன்னு. நம்ம எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் கருகெல்லாம் செய்யாது, செவந்து வராது. நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு முறுக்கு. வெயிட்டே இல்லாம இருக்கு, கலகலன்னு ஆடுது பாருங்க. இந்த மாவு உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு வேணும்னா கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியே கேட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குங்க. அப்படி லைட்டா நொறுக்கு நல்லா நொறுங்கிருங்க பாருங்க. அப்படி லைட்டா தொட்டால மொரன்னு போயிடும். அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு இருக்குது பாருங்க. இப்போ இந்த முறுக்கு மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது 6 மாதம் வேணாலும் கெட்டவே கெட்டாது. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து முறுக்கு செஞ்சுக்கலாம். அளவா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி, டாடா, பாய்.